Hello students, Standard 10, Social Science, Unit 4, The World After World War II. So, இந்த lesson முடிஞ்சிடுச்சு. இந்த lesson உடைய summary பார்க்குறோம். சரிங்களா? The history of China becoming a communist country in the aftermath of Second War is narrated with a portrayal of developments thereafter the Revolution of 1911. So, 1911ல Chinese Revolution நடந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எப்போ முடிஞ்சது 1945ல முடிஞ்சது. ஸோ இதுக்கு பின்னாடி சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாறினது இதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ரைவல்ரி பிட்வீன் த US and USSR leading to the division of world into two military blocks and the significance of NATO and Warsaw Pact are highlighted. ஸோ யுஎஸ்க்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் இருந்த பகை, அதனால் கோல்டு வார். ஸோ அப்படி உலகம் வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிஞ்சு நின்னது, அதான் ரெண்டு மிலிட்ரி பிளாக்ஸாக பிரிஞ்சு நின்னது. அப்புறம் நேட்டோ அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், வார்ஷா இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் பற்றி, இது எதற்காக ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், Cold War developments are illustrated with cases of Korean War, Cuban Missile Crisis, Arab-Israel War and Vietnam War. So, Korean War, Cuban Missile Crisis, Arab-Israeli War, Vietnam War இதெல்லாம் வந்து யூஎஸ்க்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் நடுவில் இருந்த பகையினால், அவங்களுக்கு நடுவில் இருந்த பனிப்போர் கோல்டு வார்னால தான் ஏற்பட்டது அப்படின்றத பார்த்தோம். Launch of non-alignment movement representing the viewpoints of third world countries is described. ஸோ நான்-அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்றப்போ யூஎஸோடையும் சேராமல் யுஎஸ்எஸ்ஆரோடையும் சேராமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தனியாக நின்னதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு, establishment of Council of Europe to act independent of the influence of USA that later developed into European Common Market and into European Union today is explained. Union today is explained. So, US ஓட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து செப்பரேட் ஆகி கவுன்சில் ஆஃப் யூரோப் அது அவங்க ஏற்படுத்தினதை பற்றியும், அதனுடைய கூட யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டு டுடேஸ் யூரோப்பியன் யூனியன் பற்றி எல்லாமே இந்த லெசனில் பார்த்தோம். ஓகே, இதனுடைய எக்ஸசைஸ் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபாலோட் த பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம்? ஸோ கம்யூனிசத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினச்ச அமெரிக்கன் பிரசிடென்ட் யார் அப்படின்றப்போ ட்ரூமேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், வென் வாஸ் பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சைனா? செப்டம்பர் 1949. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், the United States of European allies formed to resist any Soviet aggression in Europe. So, in NATO, North Atlantic Treaty Organization. சரிங்களா? The United States and Europe allies formed to resist. United Statesும் யூரோப்பியன் அலைஸும் அதனுடைய யூரோப்பியன் அலைஸும் சேர்ந்து சோவியத்துடைய ஆக்கிரமிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் நேட்டோ. Who became the chairperson of the PLO Executive Committee in 1969? இதனுடைய PLO உடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா, அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாசர் அராஃபத். யாசர் அராஃபத். When was North and South Vietnam united? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 1976. சரிங்களா, 1976. When was the Warsaw Pact dissolved? Warsaw Pact வந்து எப்போ கலைக்கப்பட்டது? 1991. Next, filling the blanks. Dash was known as the father of modern China. இதுவும் முக்கியமான கொஸ்டின். டாக்டர் சன் யாட்சன். In 1918, the Society for the Study of Marxism was formed in Beijing University. ஸோ மார்க்சிசத்தை பற்றி ஒரு படிப்பே வந்து பீஜிங் யூனிவர்சிட்டியில் 1918 தொடங்கப்பட்டுச்சு. After the death of Dr. Sun Yat-sen, the leader of the Kuomintang party was Chiang Kai-shek. ஸோ சன் யாட்-சென் தான் குமிங்டன் பார்ட்டியோடைய தலைவராக இருந்தார். அவரோட இறந்த பிறகு ஷியாங் கே ஷேக் தான் வந்து இதனுடைய தலைவராக ஆனார். சென்டோ ட்ரீட்டி இஸ் ஓப்பன் டு த அரப்
nation desiring peace and security in the region. ஸோ அரப் நேஷன்ஸ்க்கு நடுவில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் சென்டோ. The Treaty of Dash provided for mandates in Turkish Arab Empire. ஸோ எந்த ட்ரீட்டி வந்து டர்க்கிஷ் அரப் எம்பையருக்கு எம்பையரில் வந்து ஒரு மேண்டேட்ஸ் அப்படின்றப்போ ஒரு உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது வெர்சாய்ல்ஸ். The Treaty of Versailles provided for mandates in அதாவது யூரோப்புக்கு டர்க்கிஷ் அண்ட் அரப் எம்பையர். ஜெர்மன் ஜாயின் த நேட்டோ இன் 1955. நேட்டோவில் ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணது வந்து 1955 ஜாயின் பண்ணாங்க. ஸ்ட்ராஸ்பர்க் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப். கவுன்சில் ஆஃப் யூரோப்போடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராஸ்பர்க். இது வந்து எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில். த மாஸ்ட்ரிக்ட் Treaty signed on February 7, 1992 created the European Union. Maastricht Treaty பிரகாரம் தான் யூரோப்பியன் யூனியன் வந்து உருவாக்கப்பட்டது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஆன்சர் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதில் வந்து ஏயும் ஃபஸ்ட்டும் தேர்டும் தான் கரெக்டு. இன் சைனா 1898 the young emperor under the influence of the educated minority initiated a series of reforms known as the 100 Days of Reforms. Next, Yuan Shikai had lost prestige in the eyes of nationalists when he agreed to the demand of Japan to have economic control of Manchuria and Shandong. இந்த ரெண்டும் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. In 1948, the Soviet had established left-wing government in the countries of Eastern Europe that had been liberated by the Soviet army. Next, the second point. The chief objective of NATO was to preserve peace and security in the North Atlantic region. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு. ரெண்டுமே கரெக்டு தான். ஏயோட ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அமெரிக்காஸ் மார்ஷல் பிளான் வாஸ் for reconstruction of the war-ravaged Europe. The US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence. ரெண்டுமே கரெக்ட். ஏவுடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஆருடைய கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் ஏ. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங்கில் டாக்டர் சன் யாட் சென் வந்து ஹோமிங்டன் கட்சியை சேர்ந்தவர். சிங்மேன் ரீ சவுத் கொரியாவை சேர்ந்தவர். அன்வர் சதாத் இவருக்கு தான் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஈஜிப்டை சேர்ந்தவர். ஹோச்சி மின் நார்த் வியட்நாமை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு நோடின் டியாம் சவுத் வியட்நாமோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.